அன்புமணி ராமதாஸ் அவர்களை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் தண்ணி வரலன்னா காங்கிரஸ்கார தான் காரணம் சொல்றாரு அன்புமணி அவர்கள். இதை மறந்துடக்கூடாது. தண்ணி திறந்து விடும் போது அதை மறிக்கிறதுக்காக போராடுற பாஜகர்களை பற்றி சொல்வதற்கு ஏன் அன்புமணி ஏன் அதை பற்றி சைலண்ட் மோடுக்கு போயிடுறாருன்னு தெரியல. அப்ப பாஜகன்னு பேச்சு வந்தா மட்டும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு அன்புமணி. ஏனென்றால் அவர் மேல இருக்க சிபிஐ கேஸ் பெண்டிங், பட்டியாலா ஆபீஸ்ல இருக்க சிபிஐ கேஸ் தான் காரணம். மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ரூவ் கொடுத்ததுக்காக அவர் பண்ண ஊழலுடைய விளைவாக இன்னமும் சிபிஐ கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதுனால பாஜக அவர் ஆட்டுவிக்கின்ற ஒரு பொம்மையை போல, பொம்மலாட்ட பொம்மையை போல அன்புமணி செயல்படுகிறார். அவரை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு, தமிழர்கள் மீது அவ்வளவு அன்பு இருக்கு, அவ்வளவு தமிழர்களுக்கான குரல் கொடுப்பேர் இருந்துச்சா, அவர் பாஜக செய்யற அட்டூழியத்தையும் தம்பி தொடர்ந்து விடுற கர்நாடக அரசை எடுத்து போராடுற பாஜக காரர்களை கண்டிப்பாரா அன்புமணி என்பது ரொம்ப முக்கியம். திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய தலைவராக இருந்த காலத்தில் அவர் என்ன செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மை பொறுத்த நம்முடைய கேள்வி என்பது கர்நாடக பாஜகவை ஒட்டியது. கர்நாடக பாஜக தமிழ்நாட்டினுடைய தேவைகளை, நியாயமான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றணும்னு கேட்கும்போது கர்நாடக பாஜக அதையே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்ப ஏன் பாஜக தலைவர்கள் இங்க இருக்க நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், திருமதி வானதி அவர்களாக இருக்கட்டும், அதோட இருக்க அவருடைய கூட்டணி கட்சியா இருக்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏன் அமைதியா இருக்காங்க? நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். அதே மாதிரி ஏடிஎம்கேவுடைய, அதிமுகவினுடைய, அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்ட அதிமுகவினுடைய இந்த சைலன்ஸையும் நம்ம ரொம்ப முக்கியமாக வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் திரு பழனிசாமி அவர்கள் பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது. பாஜக இப்படி தண்ணி பாட்டுறதை பத்தி ஒரு வார்த்தை அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. இதையும் அவர்கள் பொறுத்த மட்டும் பழனிசாமி அவர்களும் பாஜக செய்கின்ற இந்த அட்டூழியத்தை கண்டிக்க வேண்டும்.